This evening I want to continue on how to turn hopeless situations around. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நம்பிக்கையான சூழ்நிலைகளாக திருப்புவது எப்படி என்று தொடர்ந்து நாம் போதிக்க விரும்புகிறேன். ஒரு சில வாரங்களாக நாம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனமும் 21வது வசனமும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏன் இது ஒரு முக்கியமான வசனம் என்றால், பலமுறை நாம் என்ன செய்கிறோம் என்றால், தவறாக மக்களை இடையிலே போட்டு நியாய தீர்ப்பு செய்கிறோம். We judge people so easily based on what we think they have done. But according to 2 Corinthians 5:17 and verse 21, the Bible tells us all that we have is just a memory of what has taken place. The real thing, the actual sin, has been borne by Jesus, who's taken it away from us. And instead of sin, he now gives us his right standing. Hallelujah. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அவருடைய நீதியை கொடுக்கும் தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் பழைய பாவங்களையே நினைத்து நினைத்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் பழைய பாவங்கள் என்பது நிஜமாகவே இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே இருப்பது கிடையாது. அதை குறித்த ஒரு ஞாபகம் தான் இருக்கிறது தவிர பாவம் தான் உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது இருப்பது கிடையாது. Remember, there's only a memory of that sin in your life, but the actual sin has been removed, and in that place something else fills your life. That's what you read of in 2 Corinthians chapter 5 verse 21, the righteousness of God. அவருடைய நீதி உங்களுக்குள்ளா இருக்கும் வேளையிலே நீங்கள் நீதிமான்களாக மாறுகிறீர்கள். இதுதான் மக்கள் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. எப்படி ஒரு பாவி திடீரென்று நீதிமானாக மாறலாம்? ஏதோ பொய் சொல்கிறார்களா? இல்லாவிட்டால் மற்றவர்களை விட நான் நன்றாக இருக்கும் ஒரு மனிதன் என்று காண்பிக்கும்படிக்கு இவர்கள் மதத்திலே இறங்கி ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார்களா என்று பல கேள்விகள் அவர்கள் மனதிலே எழும்புகிறது. Many people think we are faking it. They don't understand that it is real. Righteousness is real. I said righteousness is real. And when you understand righteousness, it means you have a right standing with God. You can come before him without fear, condemnation or guilt. பயம் இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்ந்த மனப்பான்மை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நாம் வந்து நிற்பதற்கு கர்த்தர் தாமே அவருடைய நீதியை கொடுக்கும் தேவனாக இருக்கிறார் என்று நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போனால், மறுபடியும் பிறந்த சிருஷ்டி எப்படி இருக்கிறான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், தயவு செய்து வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய 2 கண்ணாடிகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். There are 2 kinds of mirrors that the Bible talks about in the Bible that I'd like to share with you this evening. 2 mirrors. 2 விதமான கண்ணாடிகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். திருப்புவோம் யாக்கோபு 2வது அதிகாரம், James chapter 2 please. James chapter 1. யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். குறித்துக் கொள்ளுங்கள், இதுதான் முதல் கண்ணாடி. This is the first mirror that we see mentioned. A mirror in the natural. இயற்கை ரீதியிலே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடியிலே உங்கள் சுபாவ முகத்தை நீங்கள் பார்க்கும் வேளையிலே அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். Now when he looks at a natural mirror,
He is supposed to remember how he looked. Now, some people have a problem with looking in a mirror. They have to come back to it now and then. 2 minutes later, after they've seen themselves, they'll find themselves coming back to the mirror. Why? They just forgot how they looked. They need reassurance in their heart. இயற்கை ரீதியிலே பார்க்கக்கூடிய இந்த கண்ணாடியை குறித்து நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் கண்ணாடிக்கு திரும்ப வரும் மக்களை குறித்து நாம் நினைக்கும் வேளையில எதற்காக அவர்கள் மறுபடியும் வருகிறார்கள்? ஏனென்றால் உள்ளத்திலே அவர்களுக்கு ஒரு நிச்சயம் வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் பார்த்த முகம் எப்படி இருந்தது என்று மறந்துவிட்டு மறுபடியும் வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய சாயல் என்ன என்று மறந்துவிட்டு மறுபடியும் வருகிறார்கள். They have even forgotten how they looked on the outside. And look at verse 25. சுயதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். Now the second mirror is found there, and that's called the perfect law of liberty. இரண்டாவது கண்ணாடி அந்த இடத்திலே இருக்கிறது. என்ன? சிறையிருப்பின் கண்ணாடி அல்ல, சுயதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம். The perfect law of liberty. அது எப்பேற்பட்ட கண்ணாடி? ஒரு சிறை கைதியை வைத்திருக்கும் ஒரு கண்ணாடியை போல படக்காட்சி கொடுக்காது. அந்த கண்ணாடியிலே நீங்கள் பார்க்கும் வேளையிலே இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு ஒரு காட்சியை தரும். Now there are different types of mirrors. If the mirror is good, it will show your right image. If it's bad, it will either make you look tall or short or wider than you are really. All happens as there is a play in the mirror. But when you come to the perfect law of liberty, the perfect law of liberty shows you who you are in Christ today, and it liberates you. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த சுயதீன பிரமாணம் உங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கும் வேளையிலே நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ தொடங்குவீர்கள். That's what frightens people. How can she live a liberated life? My friends, liberation is not the way the world understands liberation. Insecure people are always frightened with people who walk under the perfect law of liberty. Why? Because they are frightened that you are no longer dependent on them. My friends, the Bible tells us we are called to depend on one and only one person in life. And he is the one who shows us the perfect law of liberty. பாருங்கள், இந்த சுயதீன பிரமாணம் என்பது மற்றவர்களை நாம் சார்ந்து வாழாமல் கர்த்தரை தாமே சார்ந்து வாழும் ஒரு பிரமாணமாக இருக்கிறபடியால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. அது எப்படி காண்பிக்கிறது என்றால், வசனத்திலே நீங்கள் உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அது நீங்கள் தான் என்று புரிந்து அவ்விதமாக நடக்க தொடங்கும் வேளையிலே விடுவிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ தொடங்குகிறீர்கள். It's amazing because the Bible looks at you and tells you more than conqueror. The time the Bible tells you more than conqueror, that's the time you least expect to hear such a word. What you're expecting to hear is you're a nothing and a nobody. But then you read the scriptures, and the moment you read it, you see more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன் என்ற அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் வேளையிலே அந்த நேரத்திலே நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனை போலவே இருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதுதான் என்று வசனம் உங்களுக்கு போதிக்கும் வேளையிலே அதை விசுவாசிக்க தொடங்குகிறீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு நடக்க தொடங்கும் வேளையிலே விடுவிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ தொடங்குகிறீர்கள். When you start walking in liberty, the moment you believe, the Bible says, this is me, therefore that must be me. That's how I am on the inside. You've got to believe God's word, because that's the mirror.
and the mirror is showing you who you are on the inside, or else you can't see your inside. உங்கள் சுய கண்களால் நீங்கள் உள்ளான மனுஷனிலே எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் வேத வசனத்தின் மூலமாக உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று தேவன் தாமே உங்களுக்கு காண்பிக்கிறார். God shows you how the inner man is through the mirror of his word. I'm going to show you another scripture. Look at 2 Corinthians chapter 3, please. இதை குறித்து நாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் 18வது வசனத்திலையும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பாருங்கள், எதற்காக இந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவியானவர் எப்பேற்பட்டவர் என்று முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கட்டுகிற ஆவியானவரா? கிடையாது. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கும். Where the Holy Spirit is Lord, there is liberty. Now connect this word with the verse you read about the perfect law of liberty. இந்த வசனத்தையும் சுயதீன பிரமாணத்தின் அந்த வசனத்தையும் யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனத்தோடும் இணைந்து நீங்கள் வாசியுங்கள். அப்படி என்றால் ஆவியானவர் தாமே உங்களுக்கு அந்த காட்சியை தருகிறார். அவர் எப்படி இருக்கிறார், அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் இருக்கலாம் என்று அவர் காண்பிக்கிறார். Now look at verse 18 please. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாருங்க, கர்த்தருடைய சாயலை பார்க்கும் பொழுது மனிதர்களை ஒப்பிட்டு நாம் நியாயம் தீர்க்க மாட்டோம். Listen, this is the important thing. The reason God shows you the image that He is by His Spirit, the image of Jesus, it's not for you to sit and judge other people by that image. It's for you to see how you can be changed into that image. Can I have an amen, please? But we are having it all wrong. We sit and think, well, God showed it to me, so I can judge another man on the basis of that image. Wrong. That image was shown to you to show you that you have to change by the Spirit of God who's at work in you. பாருங்கள், எதற்காக இந்த சாயல் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது? நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். You have not yet come to that place. So as long as you have not yet come to that place, you have no right to look at somebody else and say, well, he's fallen short. No, it's up to him to look at that image and change. And how does he change? By the Spirit of God, who is the Spirit of liberty. எப்படி அவன் மாற வேண்டும், எப்படி நீங்கள் மாற வேண்டும்? அந்த சாயலை பார்த்து இன்னும் அந்த சாயலுக்கு ஒப்பானவனாக நான் மாறவில்லை என்று சொல்லி ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில இடத்தை கொடுத்து என்னை மாற்றும் என்று சொல்லி இடத்தை கொடுக்கும் நபர்களாக இருப்பீர்கள் என்றால் அவர் நிச்சயமாகவே உங்களை மாற்றுவார். He'll change you. He'll transform you. Please read that verse again. நாம் எல்லோரும் திறந்த முகமாய், I like that verse. திறந்த முகமாய். That means you are looking not through a veil any longer. If you look through a veil, you look only dimly. பாருங்க, திறந்த முகம் என்று சொன்னால் நீங்கள் பார்க்காத படிக்கு எந்த ஒரு தடையும் உங்களுக்கு முன்பாக இல்லை. You are not looking through a small little hole. No. You are looking without a veil put on you. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படி என்றால் எதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? கர்த்தருடைய மகிமையின் சாயல். You see the glorified image of Jesus. Now the question is this:
in the glorified image of Jesus, do you see sickness? Do you see disease? Do you see doubt? Do you see fear? Do you see unbelief? Do you see unforgiveness? Do you see hatred? Do you see a short life? What do you see there? You see in the glorified image of Jesus everything that God wants you to become. Can I have an amen, please? It's not an image that lacks glory. It's not an image like the first Adam had, which fell short of the glory of God. பாருங்க, ரோமர் 3வது அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆதாம் விழுந்த பொழுது, பாவத்திலே விழுந்த பொழுது அவனுடைய சாயல் எப்படி இருந்ததாம்? மகிமை இழந்த சாயலாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். That's what we read of in Romans chapter 3. For all have fallen short of the glory of God. So what is the image that we see now? It is an image of restored glory. Hallelujah. எப்பேற்பட்ட சாயலை நாம் பார்க்கிறோம்? மகிமை மறுபடியும் தரப்பட்ட சாயலை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் அந்த சாயலுக்கு ஒப்பானவனாக மாறலாம். எப்படி? சொந்த முயற்சியினாலே அல்ல, ஆவியானவருடைய உதவியினால். சொந்த முயற்சி என்று வந்தாலே பிரமாணத்தை நான் கை கொண்டு பிரமாணத்தின்படி நடக்கிறவனாக நான் மாறுவேன். அப்படி என்றால் நிச்சயமாகவே நான் பாவத்திலே விழுவேன். This is the most important thing. Never think you can become that image of Jesus that you see, or that glorified image, by your hard work. You will become a legalistic Christian. Following the law, you will fall into sin. But the moment you depend on God, the Holy Spirit, ஆவியானவரை சார்ந்து நீங்கள் வாழும் மக்களாக இருப்பீர்கள் என்றால், அவரை சார்ந்து வாழும் மக்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், ஆவியானவரே உம்முடைய உதவி இல்லாமல் நான் அந்த சாயலிலே மாற முடியாது, மறுரூபமாக்கப்பட முடியாது என்று சொல்லும் மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அவர் உங்களை மாற்ற தொடங்குவார். He begins to change you. How? From glory to glory. Glory to glory. He shows you how much you can take at one time, then changes you, then he shows you something else, and something else, and something else, and something else. Sometimes it happens in the level of our understanding of spiritual things. I've seen it happen often. Sometimes we go into a place, we buy some books, spiritual books. There are some books you can immediately read. Some books you just don't feel led to read, but you bought it. You don't know why. Then a couple of months go by. All of a sudden God leads you to take it and start reading it. Now He has led you to the next dimension of believing, next dimension of living, next dimension of walking in that glory. படிப்படியாக அவர் நம்மை மாற்ற தொடங்குகிறார். ஒரே நேரத்திலே அவர் மாற்றுவது கிடையாது. ஆகையால் சபையிலே இருக்கும் மக்கள் வித்தியாசமான மாற்றத்தை அனுபவிக்கும் மக்களாக இருக்கும் பட்சத்திலே அவர்களை நியாயம் தீர்ப்பது தவறு. ஏனென்றால் அவர்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சாயல் எப்பேற்பட்டது என்று அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பார்க்க வேண்டும். ஆவியானவருடைய உதவியினாலே அவர்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அது அவருக்கும் இவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே நடக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறது. Remember, it's a personal relationship where the Spirit of truth begins to work on the inside of a man and changes that man from glory to glory. So you find that according to the dimension of the change, you start walking in the freedom of Christ. I'm going to show you something. Come with me to Romans chapter 8, please. Sorry, Romans chapter 14. ரோமர் 14வது அதிகாரத்துக்கு திரும்புகிறோம். Romans chapter 14. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய்
நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். Talk about two types of people. One group believe that you can eat anything. Another group believe that you must be a strict vegetarian. But they're all believers. Can I have an amen, please? All believers. Now, why is this chapter suddenly included in the book of Romans is the question. ஏன் இவ்விதமான ஒரு வேத பகுதி ரோமர் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒருவேளை நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆனால் ஆவியானவர் இந்த வேத பகுதி இந்த இடத்திலே ஒரு நோக்கத்தோடு பவுலானவர் எழுதும்படிக்கு ஏவினது நிமித்தம் அவர் அதை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக? ஏனென்றால் ரோமர் புத்தகம் ரட்சிப்பை குறித்த ஒரு புத்தகம். The book of Romans is a book on salvation. Now, to saved people, there are different kinds of mindsets. They have not yet heard the word. They are saved, but they have not yet seen themselves in the perfect law of liberty as yet. பாருங்கள், சுயதீன பிரமாணத்தின்படி இன்னும் ஒரு சில மக்கள் அவர்களை பார்க்காத பட்சத்திலே இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை குறித்து தான் பவுலானவர் எழுதுகிறார். வாசிப்போம். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. Don't despise a man because he doesn't eat what you eat. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. Don't condemn another man by saying, oh, you eat non-veg. Is it? Oh my God. Now, sometimes it happens still in this world. There are people who don't drink coffee. They look at people who drink coffee and say, you drink coffee. Because in their part of the world, coffee drinking is sin. Now, please get this right. Paul is talking this here in the book of Romans. Now, follow. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டானே. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. God has accepted him. When God accepts a man, who are you to say he is condemned? Now this is the lesson Peter the apostle learned in the book of Acts. What God hath cleansed, you don't call unclean. It may look unclean to you. Nobody is disputing it. In fact, Peter tells us what all he saw there. Everything he saw in the natural looked unclean. But in the sight of God, because it came from heaven, it was clean. அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு திருப்பம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 10வது வசனம் முதல் நாம் வாசிக்க போகிறோம். Turn with me to the book of Acts, please, chapter 10 and verse 10 onwards. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். யாரு? பேதுரு. அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலே சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். Now this is a vision. This is not a real thing. Please listen. This is a vision. A vision that he saw.
of what? Of all manner of four-footed beasts. For him, a Jew, it included the pig. The pig also was there. Everything came down. So follow. அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். I want you to mark that down. Now why am I asking you to mark this down? Because when the Spirit of God tells you to do something, you've got to understand that He's the Spirit of truth. And you've got to trust Him. Now here is the word of the Lord coming to Peter. Arise and eat. Kill and eat. But what is Peter saying? No, Lord, I will not do it. Because no unclean thing has ever come into my lips. அப்பொழுது தேவன், சுத்தமாகி இனவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாந்தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. What God has cleansed, call thou not unclean. You follow? You see something in God's word. God tells you are more than a conqueror. You say, no, I'm not more than a conqueror. Now the question is, who's right? God or you? Who was right here? God or Peter? God. பாருங்க, இரண்டாந்தரம் என்ன சத்தம் வந்தது? அப்பொழுது தேவன், சுத்தமாகினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாந்தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மூன்றாந்தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தன் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினில் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்றும் மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரே என்று கேட்டார்கள். பாருங்க, கொர்நேலியு வீட்டிலிருந்து வந்தார்கள். இவனும் ஆவியானவர் பயப்படாமல் போ என்று சத்தம் கேட்டு இவன் போனதையும் நாம் இங்கே வாசிக்கலாம். ஆனால் எப்பொழுது அவன் தரிசனம் எதை காண்பித்ததாக இருந்தது என்று அவன் புரிந்து கொண்டான் என்றால், அவன் கொர்நேலியுவின் வீட்டிலே பிரசங்கத்தை தொடங்கி ஒரு சில நிமிடத்துக்குள்ளாக ஆவியானவர் இறங்கினதை அவன் கண்ட போது, அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னது என்ன என்று அவனுக்கு உள்ளான மனுஷனிலே வெளிப்பாடு வந்தது. Please listen. He was a very reluctant Peter. He went along, but he was not believing that what God cleansed is clean. He believed that all the rest are wretched fellows, condemned to hell. That's how the Jews considered the Gentiles. Look at book of Acts chapter 10, please. We're going to see that. அப்பொழுது பேதுரு 34 வசனம் பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு
கலிலியா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் அவிதமாக பேசிக் கொண்டிருக்கும் வேளையில பாருங்க, இந்த வார்த்தைகளை 44வது வசனம், பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சுயதீன பிரமாணத்தின் துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இறங்கினார். விடுதலை தரும் ஆவியானவர் இறங்கினார். The one who liberates, who gives the perfect law of liberty, he descended. He descended on who? Gentiles. Actually Romans, Italians. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஏன் பிரமிக்க வேண்டும்? They thought others won't receive that. They may receive salvation, but not the baptism of the Holy Ghost. That's too good for Gentiles. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பாருங்க, எது பேதுருடைய உள்ளத்திலே தொட்டது? இப்பொழுது அவர்கள் நம்மை போல இருக்கிறார்கள். That's the good news. What creates the transformation? Now we are alike. We are alike. There is no difference. Same Lord, same Holy Spirit, same blood washing, same word that was heard, and same work of God. Hallelujah. ஆகையால் தான் ரோமர் 14வது அதிகாரத்திலே அவ்விதமாக பவுலானவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம், அந்த அதிகாரத்தை மீண்டும் வாசிப்போம். Come, let's read it please. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? Who are you? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. He's got to give an account to his master, not to you. You got to give an account to your master. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். This is another example. வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவேன். Some people believe Monday is better than Tuesday. That some people believe all the days are alike. But one thing you need to know, don't judge the other man. Because if God has accepted the other man, then He will change him. He will show him. He will liberate him. He is not dependent on you. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். See what sets it apart? The way you worship God that day. Some people believe Sunday is Sunday. It's a day of worship. You shouldn't do anything. Any other day you do anything. But some people believe all days are alike. So what is good enough for Sunday is good enough for Monday, Tuesday and Wednesday also. The question is, how do you approach each day?
And how do you approach the food you eat? Are you doing it with thanksgiving? If you are doing it with thanksgiving, God accepts it. துதி பலிகளோடு அதை நீங்கள் செய்யும் மக்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்? Why our living as well as our dying is unto the Lord. Look at verse 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அது இருக்கிறதா? அது இருந்தால் போதும். மற்றவர்கள் உங்களை பார்த்து நிதானிக்கும் காரியங்களை வைத்து முன்பாக செல்லும் மக்களாக காணப்படாது. முன்பாக செல்லும் மக்களாக அது உங்களுக்கு ஒரு தடையாக இருந்து அப்படியே ஒரு இடத்திலே இருக்கும் மக்களாக காணப்படாதீர்கள். Don't stop because somebody passes judgment on you. The other day I was asking someone this. Many people look at us on the road. We make mistakes on the road. They look at us and say, can't you see? What are you driving? Do we stop driving because of that? We don't. The same in our Christian life. We make mistakes. Doesn't matter. We don't stop. We keep living our life. We keep moving on. Only a fool will stop. Only a fool who doesn't know God's word will just remain in one place. Everybody makes mistakes. We keep moving on. We keep pressing on. For we know who we believed in. Amen. பாருங்கள், தொடர்ந்து நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரே இடத்திலே நாம் நின்று அப்படியாக நான் இனிமேல் முன்பாக செல்ல மாட்டேன் என்று சொல்லும் மக்கள் மூடர்கள். அப்படியாக நாம் நிற்பது கிடையாது. தவறு செய்கிறோம், செய்தாலும் தவறை விட்டு விட்டு முன்பாக செல்லும் மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் எப்பேற்பட்டது? அது குடிப்பும் அல்ல, புசிப்பும் அல்ல. இட்ஸ் நாட் ஈட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த மாலை வேளையிலே இந்த இடத்தோடு நாம் இப்பொழுது முடிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரமாணத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்பிக்கை உள்ள சூழ்நிலைகளாக மாற தொடங்குகிறது. ஆகையால் தான் வசனத்தை வாசியுங்கள், வசனத்துக்கு செல்லுங்கள், வசனத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களோடு இணைந்து செல்லுங்கள் என்று நாம் ஆலோசனை கொடுக்கிறோம். Why do we counsel people? Go back to the word, live in the word, find out what the word has to say, because the word will put you over. Amen. The word will put you over. The word will give you encouragement. The word will give you counsel. The word will give you comfort. The word will give you hope. The word of God will tell you you can move forward. Why do you want to park yourself in the wrong place? எதற்காக? தவறான இடத்திலே அப்படியாகவே நீங்கள் நின்று கொண்டு இருக்க வேண்டும். நின்று கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முன்பாக செல்லும் மக்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான மாலை ஆராதனை வேளையிலே ஒருமனப்பட்டு நாம் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். Let's all lift up holy hands and give God thanks and praise, my friends. The word is His. It's His law, the perfect law of liberty. It has nothing to do with any man. It has nothing to do with any man. It's between you and God. Amen. He shows you the word. Yes. He shows you His image. Amen. He says you change according to that. Amen. Yes. How? By the Holy Spirit I've given to you. உங்களுக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மறுரூபமாக்க வேண்டியது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கும் பூர்ண சித்தம். It's His perfect will that you change. Don't expect someone else to change. They won't. We change. We keep moving on. That's a decision we make. Whether others believe us, whether they like us, whether they hate us, doesn't matter. Just keep moving on. Just keep moving on. Don't let condemnation, don't let fear, don't let guilt rack your mind.
Because they come as hindrances. They don't make a man a better man. They don't make a man a joyful man. They don't make a man get up in the morning and say, praise the Lord. No, they tell you, no, you can't praise the Lord. But thank God the Bible says you can praise the Lord. The Bible says you can praise the Lord. Even if you blew it, you can come back to God. My friend, if one mistake cannot be washed with the blood of Jesus, then what is the blood of Jesus all about? The blood of Jesus is a blood that speaks of better things. Hallelujah. நன்மைக்கு ஏதுவான காரியங்களை குறித்து பேசும் ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். பாவத்தை செய்தாலும் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டு. முன்பாக செல்லும் மக்களாக நாம் இருப்போம். We have a destiny, we have a call. We are a chosen generation to give our all. There is a future. We will get up in the morning. We will worship the Lord. We will not let something cloud our day. We will not let something cloud our life. We have a hope to live for. Hallelujah. That's the word of the Lord to us, my friends. Listen, never let condemnation or fear or guilt rack you. Why? Because it stops you from being everything that God wants you to be. Just think about it. Just think about it. So many men made mistakes in the word of God. Had they stopped then and there and refused to move on, you wouldn't have had anything like Hebrews 11 to talk about. Hallelujah. You would not have had anything like Hebrews 11. Moses was a murderer, my friends. He murdered a man. But thank God he didn't stop there. Amen. I want people worshipping God this evening. Keep worshipping Him. He was a murderer. Everybody knew he was a murderer. But when he came back to lead Israel, he didn't come as a murderer. He came as a God-appointed man. Amen. He refused to be put down. He refused to stop where his past was. His family didn't believe him. They found fault with his wife. Moses said, no problem. I'm going to keep moving on. Amen. You want to find fault with my wife? That's your problem. What does the Bible say? Miriam became a leper. Aaron nearly got killed in the process. Why? Because they thought a family dispute could come into the anointing of God. A family dispute can come where God wanted His servant to be in operation. Please listen. The Bible tells us they thought Moses was wrong. The Bible says God said he was the meekest man on the face of this earth. Amen. Have you read that place? If you're not read it, go read it in your Bible, please. God is the ultimate person we stand before. Amen. Not before any man. Yes. I said not before any man. Yes. Everybody thought he was wrong. God didn't say so. God said he was a meek man. Amen. That's why God came and said, why are you not frightened to talk about this man who I speak to face to face? That's what he's talking to you about. Amen. Yes, that's what he is considering when you stand before him. Amen. He talks to you face to face. முகமுகமாய் உங்களோடு பேசும் தேவன் எப்படி உங்களை கைவிடுவார்? எதற்காக குற்ற உணர்வோடு நீங்கள் நிற்க வேண்டும்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? அவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோமா? உலகத்தார் வித்தியாசமாக மோசேயை நிர்ணயித்தார்கள், நியாய தீர்ப்பு செய்தார்கள். அவன் பெருமை உள்ளவன் என்று நினைத்தார்கள். ஆபிராம் என்று சொல்லும் ஒரு மனிதன், தாத்தன் என்று சொல்லும் இன்னொரு மனிதன் எப்படி மரித்தார்கள்? பூமியே பிளந்து அப்படியாக அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் அப்படியாக உள்ளே சென்றார்கள். Amen. Amen. Yes. ஏன்? Why? Have you ever thought about it? Because they thought that Moses was a proud man. They didn't know God had said clean. Amen. They were calling what God had said clean unclean. This evening I tell you, don't let the devil lie to you. Don't let him stand up against you. He has nothing in your life, my friends. Yes. Nothing at all. Nothing, yes, you purpose in your heart. You decide I'm going on. Yes, and you just go on. Amen. You will see victory on your side. Hallelujah. Hallelujah. God on your side. Amen. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Father, in the mighty name of Jesus, yes, Father, as we stand in your presence this evening, yes, we are glad for the word of truth. Yes, we are glad because that's the mirror that you show us about how we are, yes, Father, and how we ought to be. Yes, Father. Precious Father. Yes, Father. We pray that we'll be changed by your Spirit in the very image, yes, of your Son. Amen. From glory to glory. மகிமையின் மேல் மகிமையாய் உடைய
மகனாகிய இயேசுவின் சாயலிலே, Amen. Yes. மகிமைப்பட்ட இயேசுவின் சாயலிலே Amen. நாங்கள் மாறும்படிக்கு Amen. ஆவியானவர் எங்கள் உள்ளான மனிதனிலே Yes, Father. ஒரு விசேஷித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. Amen. Say you miss. Touch people this evening, oh Father, in a special way. Help them to go back with your blessing this night. Yes, in Give them good night's rest. Yes, in So they'll get up in the morning with praise and worship. Yes, in Jesus. They'll get up to bless your name Yes, and to in lift you upon high. Yes, in Jesus. For your Lord. Yes, Thank you, Lord. Father. Thank you. Great is your Amen. faithfulness. Great is your faithfulness. Great is your Great faithfulness. is your faithfulness. We surround each one with love and faith this evening. Yes. I pray a prayer of blessing upon them. Amen. In In Jesus. Jesus' name we pray, and everybody said, Amen. Amen. And Amen. Hallelujah. Hallelujah. May the blessing of God the Father, the blessing of God the Son, the blessing of God the Holy Spirit rest and abide with each one of us now and until Jesus comes again. Amen. Amen. And amen. Amen. Hallelujah. Hallelujah. Go with the peace of God. Let the shalom of God rule and reign in your hearts. Amen. Because your God is alive. Your God is good and He'll never fail you. கர்த்தர் நல்லவர், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்ன காரியத்தை அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றார். கர்த்தருடைய சமாதானத்தோடு செல்லுங்கள். God bless you all.